ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய நெல் ரகத்தை சோதனை முறையில் பயிரிட்டு வெற்றி கண்டுள்ளார் புதுச்சேரி முன்னாள் வேளாண் அமைச்சர் கமலக்கண்ணன். மயிலாடுதுறை மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் விஞ்ஞானிகள் புதிய நெல் ரகத்தை கண்டுபிடித்து சோதனைக்காக வைத்திருந்தனர். அந்த கலப்பின நெல் ரக விதைகளை ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்திடமிருந்து பெற்று காரைக்காலில் உள்ள தனது வயலில் சோதனை முறையில் பயிரிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன். தற்போது அந்த புதிய நெல் ரகம் கனமழையை தாக்குப்பிடித்து சாயாமலும் நோய் தாக்குதல் ஏதுமில்லாமலும் அறுவடைக்கு தயாராகியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி முன்னாள் வேளாண் அமைச்சர் கமலக்கண்ணன் கூறும்போது, ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இதுவரை 60 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏடிடி 36, ஏடிடி 46, ஏடிடி 54 இதெல்லாம் நம்ம பகுதியில் பாப்புலர் ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையம் அறிமுகப்படுத்த நெல் ரகங்கள். அதிலே கல்ச்சர், அதாவது ரகத்துக்கு பெயர் சூட்டி வெளியிடுவதற்கு முன்பு ஆராய்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய அந்த விதை நெல்லுக்கு பெயர் கல்ச்சர் என்று சொல்வார்கள். 20 கிலோ விதை நெல் கொடுத்தாங்க. அதை நான் சும்மா 1 ஏக்கர் 1.25 ஏக்கரில் நடவு செய்திருக்கிறேன். இந்த பயிர் அந்த பயிர் தான் 18589 தான். இது அதிசன்ன ரகம். பொன்னியும் இன்னொரு வெரைட்டியும், ஒரிசா வெரைட்டி ஏதோ ஒன்று பேர் எனக்கு வரல, அந்த வெரைட்டியும் கிராஸ் பண்ணி தான் இந்த நெல்லை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நமது வீட்டுக்கு நல்ல சாப்பாட்டுக்கும் சன்ன ரக அரிசி விரும்புகிறவங்களுக்காகவும் உள்ள ரகம் இது. இதில் மற்ற நெல் ரகங்களை விட கூடுதலாக நெல்லில் இருக்கிற சத்துக்கள் சொல்லுவாங்க, கார்போஹைட்ரேட்டு, மற்ற மைக்ரோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அதில் புரோட்டீன், நார்மலாக நெல்லில் வந்து புரோட்டீன் அளவு வந்து 2.5% தான் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து 7% இருக்கிறதா 2 சோதனைகளில் முடிவு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இது வந்து எல்லாரும் பிபிடியை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லாரும் பிபிடியை போட்டு மழையில் பாதித்து விளைச்சலே இல்லை, விலையும் இல்லை. போன வருஷம் மூட்டை 1200 ரூபாய்க்கு போச்சு. இந்த வருஷம் 1300 ரூபாய்க்கு கேட்க ஆள் இல்லை. கண்டு முதலும் ஏக்கருக்கு 15 மூட்டை, 20 மூட்டை, 22 மூட்டை தான் கண்டு இருக்குது. அதே மாதிரி ஆந்திரா வெரைட்டி ஒன்று பாண்டிச்சேரி பக்கம்லாம் போடுவாங்க, ஆர்என்ஆர்னு சன்ன ரகம் தான் அது. அதில் வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம்பாங்க. அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து அதில் கம்மியாக இருக்குது அதனாலும் சொல்லுவாங்க. அந்த 2 நெல்லுக்கும் மாற்றாக இந்த ரகத்தை நம்ம பயிர் செய்யலாம். இதனுடைய குணம் என்னுடைய அனுபவத்தில் இந்த வருஷம் 100 நாள் மழை பெஞ்சிருக்கு. நடவு நட்டதுலேருந்து மழையில் தான் இருந்தது. அதை மழையை தாண்டி இந்த பயிர் சாயில் பெரிய அளவுக்கு பூச்சி நோய் தாக்குதல் பெரிய அளவுக்கு இல்லை. அதுக்கு அடுத்தபடி அந்த பக்கத்தில் ஒரு ரகம் போட்டிருக்கோம், நம்ம பஜன்கோருடைய KKL2, KKL4. இந்த KKL2ங்கிறது நீங்கள் பின்னால் பார்க்குறீங்களா, அது வந்து 46ஐயும் ஏடிடி 39ஐயும் கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. மழையில் தாங்கி மழையில் மூழ்கினா கூட விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகம் அது. இந்த வருஷம் மழையில் மூழ்கி அது நல்லா இருக்குது. ஈல்டு அறுக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பக்கத்தில் போட்டிருக்கிறது பஜன்கோ, காரைக்கால் பஜன்கோவில் கண்டுபிடிச்சி மோடி அவர்களால் வெளியிடப்பட்ட ரகம் KKLR4. அதுவும் அந்த ரகம். அதுவும் மழையில் தாக்கு பிடிச்சி நல்லா தான் இருக்குது. ஆனால் அது அறுவடைக்கு பிந்தி தான் முடிவு பண்ண முடியும். இந்த 3 ரகங்கள் இல்லாமல் இன்னொரு ரகம் அங்கே அந்த பகுதியில் நட்டிருக்கேன் நான். அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய AUGSRங்கிறது அதனுடைய வெரைட்டல் டிஸ்கிரிப்ஷனு. அந்த நெல் ரகம் நல்ல ஈல்டு வந்திருக்கு. மழையில் பாதித்து கூட ஈல்டு நல்லா இருக்குது. நம்ம சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து அந்த ரகத்தை சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்குது, அதாவது ரொம்ப சன்னமும் இல்லை, அதிக மோட்டாவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஈல்டு எஸ்டிமேட் அவர் கொடுத்துருக்கிறது 2640 கிலோவிலேருந்து 2800 கிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மழையில் மோசமான கண்டிஷன்லேயே கிட்டத்தட்ட 30% விளையும்னு எதிர்பார்க்கும்பொழுது சாதாரண கண்டிஷனில் மிக சிறப்பாக விளையும் போட்டிருக்கு அந்த AUGSRங்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி அறிமுகப்படுத்தியிருக்கு. GSRங்கிறது பிலிப்பைன்ஸில் அதாவது இந்த ஆர்கானிக்கும் எல்லா வகையிலையும் தாக்கக்கூடிய ஆராய்ச்சிகளில் வரக்கூடிய ரகம் அது. அந்த ரகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். AUGSRன்னு அதை கூடிய வரைக்கும் விதையாக எடுத்து அந்த ட்ரூத்ஃபுல் சீடாக கொடுக்கறதுக்கு இருக்கேன். ஏன்னா நான் சாதாரணமாக இந்த மழை காலத்துலேயும் 30% விளையும்னா நல்ல கண்டிஷனில் இன்னும் அதிகமாக விளையும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆடுதுறை ரகங்கள் வந்து பெரும்பகுதி காரைக்காலுக்கு மிக பொருத்தமாக இருக்குது. ஏன்னா ஆடுதுறைக்கும் காரைக்காலுக்கும் ரொம்ப பெரிய தொலைவு இல்லை, 30-35 கிலோமீட்டர் தான். ஆடுதுறை ரிசர்ச் ஸ்டேஷனுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே இந்த நம்மளுடைய மண் வாழ்க்கை தான். அங்கேயும் கழிவாயு, அந்த அந்த தண்ணியில் உப்புத்தன்மை, கிட்டத்தட்ட எல்லா கிரைட்டீரியாவுமே காரைக்காலுக்கும் ஆடுதுறைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால் நமது வேளாண் துறை
இது போன்ற ரகங்களை தொடர்ந்து அறிவியல் ரீதியாக சோதனை செய்த பிறகு விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்யலாம். அல்லது இது போன்ற ரகங்களை தனியார் கடைகள் மூலமாகவோ அரசு துறை நிறுவனங்கள் மூலமாகவோ கொடுக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய சராசரியாக சாதாரண நிலையில் கூட நல்லா விளையக்கூடிய ரகங்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.